ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், எஸ் கபடி தான், தமிழ் தலைவாஸ் தான், PKL12 தான், நிறைய விஷயம் இருக்குது தான் பேசுறதுக்கு. எஸ், நிறைய பேர் சொன்னீங்க என்ன சார் கபடி வீடியோவே வர மாட்டேங்குது, வெறும் கிரிக்கெட் பக்கமே சாஞ்சிட்டிங்களே அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிச்சிருக்கோம் 12 வருஷம் கழிச்சு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசணும் இல்லையா, அதனால் அதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அப்பப்போ போட்டுட்டு தான் இருந்தேன் கபடி. இனிமேல் நிறைய கபடி வீடியோ வரும், டெய்லி ஒரு வீடியோ வரும் கன்ஃபார்மாக. எங்களுக்கு தேவை தான் உங்கள் ஆதரவு தான். அதுக்கு முன்னாடி உமன்ஸ் டே அப்போ ஒரு வீடியோ போட்டது, அதில் கபடி பற்றியே பேசியிருந்தேன், உமன் கபடியை. அதை நீங்கள் யாரும் பார்க்கல. 68 பேர் தான் பார்த்தாங்க மொத்தம். ஸோ உமன் ஸ்போர்ட்ஸ் பர்சனையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். எனக்காக 3 நாள் 2 கார்டில் வைக்கிறேன். அதை பார்த்துட்டு ஒரு லைக்கும் கமெண்ட்டு போடுங்க. அதில் கபடி மட்டும் இல்லை, கிரிக்கெட் ஆகட்டும், இன்னும் PV சிந்து, சானியா மிர்சா, ஷக்ஷி மாலிக், மேரி கோம் அண்ட் யார் யார் சாதிச்சாங்க, சானியா நெஹ்வால், ஹர்மன் பிரீத் கௌர், ஸ்மிருதி மந்தானா, கபடியில் 4-5 பேர் சொல்லியிருக்கேன். உங்களுக்கே கேள்விப்பட்டீங்களா தெரியல, அதை போய் பாருங்கள் எப்படி கபடி வந்தது உள்ள ஏஷியன் கேம்ஸ் உள்ளன்னு, உமன் கபடி ஸ்பெஷலி. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எனக்காக பார்த்துட்டு அதுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் கமெண்ட்டை போடுங்க. ரைட். அதனால் கபடியே போடல நீங்கள் சொல்ல முடியாது, போட்டேன், நீங்கள் பார்க்கல. எனிவே ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு மேலே வீடியோ போடுங்க கபடி பற்றியும் கேட்ட அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என் மேலே நம்பிக்கை வச்சு தானே கேட்குறீங்க, இல்லைன்னா இந்த ஆள் என்ன பார்த்தா பேச போகிறான் அப்படின்னு நினைக்காம கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் ரெகுலராக வரும். ரைட், சாம்பியன்ஷிப் ஜெயிச்சுட்டா ஜல்லி தான். அப்புறம் IPL வேறு வரப்போகுது இன்னும் 10 நாளில். எஸ், டை ஹார்ட் ஃபேன்ஸ்னால் தமிழ் தலைவாஸ் தான். நீங்கள் யார் வந்தாலும் போனாலும் சரி, தமிழ் தலைவாஸுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ். இந்த வாட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். பிகாஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஹை ஆச்சு போன சீசன். ஏன்னா PKL9 செமிஃபைனல் போனோம். அதனால் எதிர்பார்ப்பு அதிகமாச்சு. எதிர்பார்ப்பு இருந்தால் தானே ஏமாற்றோம். அவங்க மட்டும் அன்றைக்கி செமிஃபைனல் போகலன்னு வச்சுங்க, இந்த டீமு இவ்வளோதான்ப்பா கேலிபரு, இதை இவ்வளோதான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற கண்ணோட்டத்திலே பார்ப்போம். பட் செமிஃபைனல் போய் அதுவும் லாஸ்ட் மொமெண்ட்டில் புனேரி பல்தட்டு தோற்றதுனால PKL10 மேலே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். கல்லில் விலகனை விட்டு பார்த்தோம். 9 வின்னு 13 லாஸ், 51 பாயிண்ட், 9th பொசிஷன். சர்றன்னு கீழே வந்துட்டோம். சரி, ஆனால் அஸ்வன் குமார் நடுவில் நரேந்தர் இன்ஜுரி, அது ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது PKL10ல். சரி, PKL லெவலில் பாரு எப்படி அப்படின்னும் போது டபுள் இன்ஜின் சிஸ்டம், கோச்சும் வந்தாங்க. திருப்பி நிறைய விலகனை ஊற்றி இப்படி பார்த்தோம் என்ன ஆக போகுது அப்படின்னு. ஒன்றும் ஆகலை, இன்னும் மோசமாகிடுச்சு. 1 பாயிண்ட் கம்மி ஆகிடுச்சு. 9 வின்னு 13, அதே 8 வின்னு 13 லாஸு, 50 பாயிண்ட் தான். ஸோ அதனால் என்னாச்சு, குவாலிஃபை ஆக முடியல. ஸோ இப்போ PKL2ல் அதே விலகனை விட்டு இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. ரைட். அண்ட் எல்லா டீமுக்கும் கோச்சஸ் நிறைய பேர் மாற்றிட்டாங்க. இந்த கோச் அங்கே போயிட்டார், அந்த கோச் இங்கே பண்ணிட்டாரு, நிறைய பேர் ரிலீஸ் ஆனாங்க. அண்டு நமக்கு என்னென்ன தேவை, நம்மளும் நிறைய பேர் ரிலீஸ் பண்ணி விட்டவங்க தெரியும். அசிஸ்டன்ட் கோச் வேணும் நமக்கு. இப்போ அது எப்போ எடுக்க போகிறாங்க தெரியல, வெள்ளம் பார்ப்போம். எல்லாத்துக்கு மேலே ஒரு டீம் வேணும் மேட் உள்ளே போகிறதுக்கு. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் தோற்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஓவர் ரிலையன்ஸ் அண்ட் சச்சின் தன்வர். அவர் மேலேயே ஓவர் ரிலையன்ஸ் ஆகிடுச்சு. 2,15,00,000 ரூபா பணம் கொடுத்து ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஓவராக அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும், நீங்கள் மற்றவெல்லாம் டிமைண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா நரேந்தர்லாம் 250 பாயிண்ட் பிளேயர் அவர் மினிமம். அவர் ஃபஸ்ட்டு சீசனை 250னா அடுத்த சீசன் எவ்வளோ இருக்கணும்? தேவாங்கன்னு ஒருத்தர் 300 பாயிண்ட் ஃபஸ்ட்டு சீசனை. ஸோ ஃபஸ்ட்டு இல்லை, அதாவது லைம் லைட்டுக்கு அவரை நீ இவ்வளோ கம்மியாக வந்தார்னா என்ன காரணம்? அவ்வளோ ஒன்றும் இன்ஜுரி இல்லை, சப்ஸ்டிடியூட்டில் இருந்தார், ஏன் பிளேயிங் 11ல் அனுப்பல, பிளேயிங் 7ல், ஸ்டார்டிங் 7ல்? இந்த மாதிரி பல கேள்விகள் வருது இல்லையா? ஏன்னா சச்சின் தன்வரே நம்பியிருந்தோம். அட்லீஸ்ட் சச்சின் தன்வர் 22 மேட்ச் விளையாடி வச்சுட்டு ஒரு வெர்டிக்ட்டுக்கு வரலாம். அவரு சில மேட்ச் எஸ்னோ, ஒரு மேட்ச் கேப்டன்லாம் வேறு பண்ணார், நிறைய மேட்ச் வைஸ் கேப்டனு போட்டு ஏகப்பட்ட குழப்பங்கள். பட் இந்த வாட்டி அதெல்லாம் இருக்காது. ஏன்னா சஞ்சீவ் பல்லியான் அவரோட திங்கிங், வே ஆஃப் அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்கும் டெஃபினெட்லி. அண்ட் ஜெய்பூர் பிங் பந்தர் கோச் வேறு அவர். அண்ட் ஒன்லி பிளேயர் ஏஷியன் கேம்ஸில் கோல்டு ஆஸ் அ கோச்சாகவும் ஆஸ் அ கேப்டனாகவும் ஜெயிச்சவர் அவர் ஒன்று. உமன்லேயும் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள பற்றி அதில் சொல்லியிருக்காங்க. உமன்ஸ் டேயில் போய் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி அவங்க ஒரு கமெண்ட் போட்டு விட்ருங்க. திரும்பவும் ரிமைண்ட் பண்ணுறேன். அண்ட் ஃபேன்ஸ் பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க திரும்பவும் நம்ம ஃபெயில் ஆனாங்கன்னா இந்த வாட்டி. அண்ட் போன வாட்டி கொஞ்சம் ரெஸ்பெக்டபுளாக நம்ம ஓகே பரவாயில்லப்பா அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் மோயின் ஷபாகியோட, நிதிஷ்குமாரோட பர்ஃபார்மன்ஸ்னால தான். ஸோ இந்த 50 பாயிண்ட் கிடச்சிது. இல்லைன்னா அது கூட கிடச்சிருக்காது, 9th இருக்க மாட்டோம். பின்னாடி திரும்பி பார்த்தா இல்லை நம்மளை தான் எல்லோரும் பின்னாடி திரும்பி பார்த்துருப்பாங்க 12th. அந்த இதில் மேலே கொண்டு வந்ததுக்கு ஹேட்ஸ் ஆஃப். நிதிஷ்குமாருக்கு அவார்டே கிடச்சது இல்லையா, பெஸ்ட் டிஃபெண்டர்னு. மோயின் ஷபாகி சாதாரண பிளேயர், அவரை பற்றி தான் இப்போ பேசுவார். இப்போ தான் விஷயத்துக்கு வரையா? எஸ், 14 மேட்ச் 113 பாயிண்ட் எடுத்தாருங்க. ரைடு பாயிண்ட்டே 103, டேக்கிள் பாயிண்ட் ஒரு 10, சூப்பர் 10 ஒரு 4 எடுத்தார், சூப்பர் ரைடு ஒரு 4 எடுத்தார். அவர் கிரவுண்டில் மேட்டில் இறங்கினாலே யாரும் வந்த மாதிரி இருக்கா அப்படி இப்படின்னு, ரேதர் தன் ஏதோ வேண்டாம் வரப்போ அது சச்சின் தன்வர் குடுக்குன்னு போய் வெளில போய் நின்று மாட்டிக்கிட்டார் நிறையா. அதில் போனஸில் கிங்குன்னாங்க, போனஸே இல்லை. இதனால் என்னாச்சு, பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக டிப்பாச்சு. யாரை விளையாடணும்னு தெரியல. இப்போ தேவாங்க பாருங்கள், 18 சூப்பர் 10, அந்த கேலிபர் உள்ள ஒரு மோயின் ஷபாகியும் 25 மேட்ச் விளையாண்டார். அப்வியஸ்லி யார் தேவாங்க, நம்ம இவர் 14 மேட்ச் தான் விளையாண்டார் மோயின் ஷபாகி. ஏன்னா
நரேந்தர் இன்ஜுரி, விஷால் சால் இன்ஜுரி, யார் யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ இன்ஜுரி. அதனால இவருக்கு சான்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக், ஆப்பர்ச்சுனிட்டி பிடிச்சி கட்டுன்னு மேலே ஏறிட்டார். ஸோ இப்போ என்ன ஆக போகுது, என்ன சொல்ல வர, PKL 12 மோயின் ஷபாய்க்கு தேவை, 100% தேவை. ஓகே, நீங்களும் அதை ஒத்திப்பீங்க. பட் கிடைக்குமா, அதுக்கு சில கேள்விகள் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், அதுக்கு விட உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிற வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட், அப்வியஸ்லி இஸ் அ வெரி குட் ஆல்ரவுண்டர், நோ டவுட் அபவுட் தட். இப்போது நியூ ரிட்டன் ரூல் என்ன வரப்போகுது நமக்கு தெரியல. ஸோ ஏன் ஒரு எடுக்க முடியுமா இல்லையா, வச்சுக்க முடியுமா தெரியலன்றது காரணங்கள். புது ரீட்டன் ரூல் என்ன சொல்ல போகுது, அண்ட் ரிலீஸுக்கு எந்த ரூலும் கிடையாது. எப்போதுமே பிடிக்கல நிப்போ, அவ்வளோதான். ரீட்டைன் பண்ணுறதுக்கு ரூல் இருக்கும். ஏன்னா அதனால தான் நம்ம ஆல்ரெடி மோஹித் இவரெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டோம். அபிஷேக், மோஹித், சாயல் குலியெல்லாம். அது PKL அஃபிஷியல் ஒன்றும் சொல்லலை ரிலீஸ் பண்ணுன்னு. ரீட்டைன் பண்ணும்போது ஒரு கிளாஸ் இருக்கும். என்ன கிளாஸ் இருக்குன்னா, இப்போ போன வருஷம் என்ன கொடுத்தியோ அதோட ஜாஸ்தி எத்தனை % கொடுக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. 10%, 20%, 30%, 40%, வாட் எவர் இட் இஸ். அதுவும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் பிளேயர் அவர் வேறு டிசைட் பண்ணுவார். இப்போ நம்ம போன வருஷத்துக்கு எவ்வளோக்கு போனோம், இவ்வளோக்கு தான் போனோம், அது கூட ஒரு 10-20% என்ன இவ்வளோ தான் வரும், நம்ம ஏன் ஆப்ஷனுக்கு போகக்கூடாது, ரிலீஸ் பண்ணுங்கன்னா நான் ஆக்ஷனுக்கு போகிறேன், நீங்கள் FBM ஆக்ஷனில் என்ன எடுங்க, இல்லை FBMல வச்சு எடுங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னும் காற்று உள்ள போதே தூத்தி கொள்ளுன்னு எதுக்கு சொல்கிறாங்க. அவர் யோசிச்சு பாருல, இப்போ சச்சின் தெண்டுல்கர் 2 கோடி 15 லட்சம் கொடுத்தீங்க, என்னாச்சு, இப்போ நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், லெட் மீ கோ டு ஆக்ஷன். ஈவன் பர்தீப் நர்வாலே இப்போ ஆக்ஷனுக்கு வந்தார். அவர் எதுக்காக வந்தான்னு கேட்டப்போ பாட்னா பேரஸ் விட்டு சொன்னார், என்னோட வேல்யூ என்னன்னு தெரியறதுக்காக தான் நான் ஆக்ஷனுக்கு வந்தேன்னு. ஸோ ஆக்ஷனுக்கு வந்தார். அப்புறம் தான் UP வந்தாக்கு வந்தது. ஸோ பெரிய பெரிய பிளேயர் அப்படி திங்க் பண்ணும்போது இவர் திங்க் பண்ண, ஏன்னா பட்ஜெட் எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இவர் மட்டும் ஆப்ஷனில் வந்து எவ்வளோ போவார் யோசிச்சு பாருங்க. நான் சொல்ல வேண்டாம், விகாஷ் கண்டால் எல்லாமே 1 கோடி 90 லட்சத்துக்குலாம் போனார்னு நினைக்கிறேன் ஒரு 2 சீசனுக்கு முன்னாடி. ஏன் நம்ம இந்த சச்சின் தெண்டுல்கர் 2 கோடியே 10 லட்சத்துக்கு போலியா சொல்லுவீங்க. நம்ம தானே சார் பிட் பண்ணோம், நம்ம தானே கொடுத்தோம். ஓகே, நம்ம தான் கொடுத்தோம். ஆனால் நிறைய பேர் போட்டி போட்டதுனால தானே அவ்வளோ போச்சு. வெறும் நம்ம மட்டும் பேஸ் ப்ரைஸில் போலியா, 30 லட்சத்து அவ்வளோ தூரம் பண்ண நம்ம கூட நிறைய பேர் போட்டி போட்டாங்க, எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு. அதனால போச்சு. இ வாஸ் அ குட் பிளேயர் தான். 180 190 பிளேயர் தான் அவர். 3 சீசனை பாடினாங்க, அவ்வளோதான் எடுத்தார். ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஆக்ஷனுக்கு எல்லோரும் தானே பிட் பண்ணாங்க. இப்போ எல்லாம் யோசிப்பாங்க அவரை எடுக்கிறதுக்கு. சரி, அவரை பற்றின வீடியோவில் இது மோயின் ஷபாய்க்கு. ஸோ மோயின் ஷபாய்க்கு ஆக்ஷனுக்கு வந்தால் எவ்வளோ பவர் யோசிச்சு பாருங்க. அப்போ எதிர்பார்ப்பார்ல. அப்போ தென் யூ வில் சே FBMல என்ன எடுத்துங்க. அதுக்கு நம்ம FBM ரூல்லாம் வேறு தெரியணும். இப்போ என்னென்ன ரூல் கொடுக்க போகிறாங்க, எத்தனை பேர் FBMல வைக்கலாம், NYP எவ்வளோ, RYP எவ்வளோ, புதுசாக வந்தவங்க பழசாக இருந்தவங்க ஏகப்பட்ட YP வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வேறு நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். அந்த மனித இயல்பு தானே. இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, எனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் நல்லா தான் ஒர்க் பண்ணுறேன்னா சேலரி இன்க்ரிமெண்ட் கேட்பேன் இல்லையா, இல்லைன்னா வேறு கம்பெனிக்கு போயிடுறேன்னு சொல்ல மாட்டாங்க, பேப்பர் போடுறேன்னு ஐடியில். அது மாதிரி தான். ஸோ அதனால் ஐ ஹாவ் எ ஃபீலிங், எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் தெரியல, எந்த விதமான கான்ட்ராக்ட் இருந்தாலும் அது ஒரு கிளாஸ் இருக்கும். அப்படி பார்த்தா அஸ்வின் குமார் 3 வருஷம் கான்ட்ராக்ட், ஒரே வருஷத்தில் போய் இல்லையா வேணான்னு. ஸோ அது மாதிரி தான். அதுக்கு கிளாஸ் என்ன சொல்லுது வேறு விஷயம். ஸோ காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு என்ன கேட்டால் ரீட்டன்னா 4 பேர் கன்ஃபார்ம் வைக்கணும். மோயின், நிதிஷ்குமார், நரேந்தர், சாகர் ராத்தி, பாக்கிலாம் அப்புறம் தான். பட் அப்போ அதில் வைக்கிறதுக்கே இப்போ பிளேயரும் ஒத்துக்கணும் இல்லையா. இப்போ நரேந்தர் வந்து நீங்கள் 3 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிங்க, அவர் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இவரை பற்றி ஹை ரிகார்ட்ஸ் உதயகுமாரே சொன்னார், பிரமாதமான பிளேயர் பாரு, மூக்கு மேலே விரல் வைப்பார், ஏன் மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி. பட் ஃபஸ்ட்டு 10 மேட்ச் விளையாட வைக்கவே இல்லை, அப்புறம் எங்கேருந்து மூக்கு மேலே விரல வைக்கிறது. ஆனால் இப்போ தெரியும் அவரோட கேலிபர், அவரும் என்னோட வேல்யூ எவ்வளோ தெரிஞ்சுக்க விருப்பப்படுவார். ஸோ ஹி மைட் கம் டு ஆப்ஷன். அவரே கூட சொல்லலாம், நம்ம தமிழ் தலைவர் ரிலீஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, இவரே சொல்லலாம் ஆப்ஷனுக்கு போகிறேன், பிட் பண்ணி எடுத்துங்க, இல்லை FBMல எடுத்துங்க கூட சொல்லலாம். கான்ட்ராக்ட்னா சொல்ல என்ன ரூல்ஸ் என்ன வரப்போது தெரியல, வெயிட் அண்ட் சி தான். நீங்கள் சொல்ல இவர் ஆப்ஷனுக்கு போனால் எவ்வளோக்கு போவார், நம்ம எடுக்க முடியுமா, அந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்குமா, இதெல்லாம் போக போக தான் தெரியும். ரைட், நீங்கள் தமிழ் தலைவர் கண்டென்ட் கேட்டிங்க, இது சொல்லிட்டேன். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். புரியுது. நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.